அரசியலுக்கு வரும் எண்ணம் எப்போதும் இருந்ததில்லை. தான் நடிப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என நடிகர் சசிகுமார் திட்டவட்டம். சினிமாவில் என்னவெல்லாமோ மாறிவிட்டது, ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்வி மட்டும் இன்னும் மாறவே இல்லை எனவும் கலகல பேச்சு. நான் இங்கிருந்து வரவான இல்லை, நீங்கள் எத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையடா தம்பிகளா. அரசியலில் வர்ற என்ன இல்லைப்பா, நம்ம நடிக்கணும், நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்ணுறோம். அதான். நன்றி. புஷ்கர் சார் and காயத்ரி, one second. அரசியலுக்கு வரும் எண்ணம் எப்போதும் இருந்ததில்லை. தான் நடிப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என நடிகர் சசிகுமார் திட்டவட்டம். சினிமாவில் என்னவெல்லாமோ மாறிவிட்டது, ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்வி மட்டும் இன்னும் மாறவே இல்லை எனவும் கலகல பேச்சு. நான் இங்கிருந்து வரவான இல்லை, நீங்கள் எத்தனை பேர் போகணும் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாங்க. எல்லாமே மாறிடுச்சு. உங்கள் கேள்வி பதில் மட்டும் மாறவே இல்லையடா தம்பிகளா. அரசியலில் வர்ற என்ன இல்லைப்பா, நம்ம நடிக்கணும், நடிக்க வந்திருக்கோம், அதுதான் பண்ணுறோம். அதான். நன்றி. புஷ்கர் சார் and காயத்ரி, one second. 2014 வரை நாட்டில் 74 விமான நிலையங்கள் மட்டுமே செயல்பாட்டில் இருந்த நிலையில் இன்று அந்த எண்ணிக்கை 166ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 12 ஆண்டு என்டிஏ ஆட்சியில் சிறிய நகரங்களை சேர்ந்த சாதாரண மக்கள் கூட விமானத்தில் பயணிக்க முடிவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். கேரள மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடாக இருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கம். தொடரும் கனமழை வெள்ளத்தால் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் பயணத்தை ஒத்திவைக்குமாறு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு வேண்டுகோள். நிறை புத்தரசி வழிபாட்டில் பங்கேற்க திட்டமிட்டவர்கள் கோவிலுக்கு வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல்.